இந்த போர் நிறுத்தம் அல்லது போர் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளை முற்றாக நாங்கள் நிறுத்துவோம் என்று குறிப்பிட்ட பிறகு கூட காசாவில் இன்றளவிலும் போர் சூழல் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. உக்ரைனில் போர் சூழல் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இது அனைத்துமே நிறுத்தப்படாத ஒரு நீளுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆனால் ஈரானுடைய போர் சூழல் கொஞ்சம் வித்தியாசமானது. தொடர்ந்து ஈரான் தன்னுடைய பலத்தை காட்டிக்கொண்டே இருக்கின்றது. குவைத்தில் கூட தன்னுடைய பல பிரயோகத்தை ஈரான் ஆரம்பிச்சிருக்கின்றது. அதில் குறிப்பாக நீர் மின் உற்பத்தி நிலையங்கள் என பல இடங்களில் தன்னுடைய தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. அதில் ஒரு இந்திய தொழிலாளி கூட உயிரிழந்திருக்கிறார். இதற்கு இந்தியா தன்னுடைய கண்டனத்தை கூட தெரிவித்திருக்கின்றது. ஆகவே இந்த ஈரான் தொடர்ந்து பதிலடி கொடுத்து கொண்டிருந்தால், இந்த போர் நீண்டு கொண்டிருந்தால் மிகப்பெரிய அளவிலான பொருளாதார சிக்கல்களை இந்த உலகம் சம்பாதிக்கும். இந்த உலகம் பொருளாதார சிக்கல்களை சம்பாதிக்கணும் என்றால் ஏதோ ஒரு நாடு தன்னுடைய கௌரவம் என்ற நிலையிலிருந்து இறங்கி வந்து அல்லது ஏனைய நாடுகள் மேலே கரிசனை கொண்டு இந்த போர் நிறுத்தத்துக்கான சம்மதத்தை கொண்டு வரணும். ஒரு நாடு இந்த போர் நிறுத்தத்துக்கான சம்மதத்தை கொண்டு வந்தால் அது சரியாக வருமானு பார்த்தா அதுவும் இல்லைன்னு தான் சொல்லணும். வேண்டாம், இரு நாடுகளும் சமரசமான முறையில் ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வரணும். முன்னைய காலகட்டங்களில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் போர் நிறுத்தம் என்று சொன்ன பிறகு ஈரான் மேலே தாக்குதலை மேற்கொள்கிறார். அதற்கு பிறகு போர் நிறுத்தம் என்கின்ற ஒரு நடவடிக்கையை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மேற்கொண்ட பிறகு ஈரான் அமெரிக்கா மேலே தன்னுடைய பதிலடி தாக்குதலை மேற்கொள்கிறது. ஆகவே ஈரான் இனி அமெரிக்காவை நம்ப தயாரில்லை என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த ஈரானுடைய போர் அமெரிக்கா எதிர்பார்க்காத ஒரு போர் சூழலாக அமைந்திருக்கின்றது. ஆகவே அமெரிக்கா இந்த சிக்கல் நிலைமைகளை தான் எதிர்பார்க்காத அளவுக்கான ஒரு போர் மூண்ட ஒரு சிக்கல் நிலைமைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு விதத்தில் செயல்பட்டு கொண்டு வருகின்றது. இன்னொரு விதத்தில் தன்னுடைய அமைதிக்கான வாரியம் என்கின்ற மிக பெரிய அளவிலான உலக அரசியலை மாற்றக்கூடிய ஒரு சக்தியாக அமெரிக்கா மாறுகின்ற திட்டத்தை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மேற்கொண்டு வருகின்றார். ஏற்கனவே இந்த தன்னுடைய போர் சம்பந்தமான நிலைமைகளில் ஸ்பெயினோடு பேசப்பட்டிருந்தது. உடனடியாக ஸ்பெயினுடைய அதிபர் இந்த போர் சூழலில் நாங்கள் தலையிட மாட்டோம், அமெரிக்காவுக்கு எந்த ஒரு ஆதரவையும் நாங்கள் வழங்க மாட்டோம், எந்த ஒரு ஏவுகணை தளங்களையும் பயன்படுத்த முடியாது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு அவர் பேசியிருந்தார். அதற்கு எதிராக அமெரிக்கா தன்னுடைய கண்டனங்களை தெரிவிக்கிறது. இனி வருங்காலங்களில் ஸ்பெயின் மேலே பொருளாதார தடைகள் விதிக்கப்படலாம் அமெரிக்காவில் என்று பேசப்படுகின்றது. ஆகவே இப்படியான பல சிக்கல்களை ஏனைய நாடுகள் எதிர்நோக்க நேரிடும். அதால் தான் இன்றளவிலும் கூட ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவுக்கான ஒரு எதிர்ப்பு நிலையை காட்டாமல் இருக்கின்றார்கள். அமெரிக்காவுக்கு ஆதரவு நிலையை காட்டுகின்றார்கள் என்றால் இல்லை என்று தான் சொல்லணும். முன்னைய காலகட்டங்கள் ஒரு ஆதரவை தெரிவித்திருந்தாலும் கூட இப்பொழுது பொருளாதார சிக்கல்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கின்றது.